بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: ليس البر أن تولوا وجوهكم إلى آخر الآية. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى إلى آخر الآية. فمن خاف من موص جنفا أو إثما فلا إثم عليه. فمن خاف من موص جنفا أو إثما فأصلح بينهم فلا إثم عليه إن الله غفور رحيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவான முறையில் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கிதாபினுடைய பக்ராவினுடைய பாதியை முடித்து அடுத்த பாதிக்குள் நுழைந்திருக்கிறோம். அதிலே ஆரம்ப கட்டமாக சென்ற பாடத்திலே, அதாவது 238வது பாடத்திலே தெளிவான முறையிலே தொடர்பு, அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, கனெக்ஷன் என்ன என்பதை தெளிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் 239வது பாடம். பாடத்தின் தலைப்பு என்ன? அகராதியை பற்றி பார்க்க போறோம். அகராதியை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில், இந்த ஏழு ஆயத்துகளுக்கு மத்தியிலே கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய 6 ஆயத்துகளுக்கும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அகராதி, அதில் உள்ள வார்த்தைகளுடைய பொருள், அதற்கு என்ன அர்த்தம் என்பதை தெளிவாக கூறியிருப்பார்கள். அதில் பல வார்த்தைகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எல்லா வார்த்தைகளையும் நாம் கொண்டு வந்து தலைப்பாக வைக்காமல் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வைத்துவிட்டு, ஆனால் அர்த்தம் சொல்லும் பொழுது எல்லா வார்த்தைகளையும் முன்வைத்து நாம் சொல்லுவோம். பாருங்கள், முதலாவது அல் பிர்ரு என்ற வார்த்தை. லைஸ் அல் பிர்ர அன் துவல்லு உஜுஹக்கும் என்ற வரியிலே வரக்கூடிய அல் பிர்ர என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிசாஸ் என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறோம். ஃபமன் காஃப மின் மூசின் ஜனஃபன் அவு இஸ்மன் ஃபஅஸ்லஹ பைனஹும், ஜனஃபன் என்ற வார்த்தையை எடுத்திருக்கிறோம். பிர்ருன், கிசாசுன், ஜனஃபுன், இந்த 3 ஆயத்துகளை, இந்த 3 வார்த்தைகளை மையமாக வைத்து இந்த அகராதியுடைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் வரக்கூடிய மற்ற வார்த்தைகள், மற்ற என்னென்ன வார்த்தைகள் வருகிறதோ அதற்குரிய தெளிவான பொருளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கூறிக்கொண்டுதான் செல்வோம். அது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து கிதாபுடைய ஆசிரியர் சபபு நுசூல், இந்த ஆயத் இறங்கிய காரணத்தையும் சேர்த்து கொண்டு வருகிறார்கள். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே பார்த்து விடுவோம். அப்போ அகராதியுடைய பொருள் என்னென்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும், அதே போல் சபபு நுசூலுடைய விஷயத்தையும் இங்கு பார்க்க போகிறோம். அகராதியுடைய பொருள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அகராதியுடைய பொருள் எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில் கவனிப்போமோ அதை வைத்துத்தான் உள்ளே தர்ஜுமா, ஆயத்துடைய தர்ஜுமாவாக இருக்கட்டும், அர்த்தங்களாக இருக்கட்டும், அதை சொல்லும் பொழுது லேசாக எளிதாக புரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே அகராதியில் பொருளை ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டும், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அதனால தான் என்னது, இங்கே நம்ம அந்த ஆயத்துக்கள் வரக்கூடிய, அந்த வார்த்தையில் வரக்கூடிய அந்த ஆயத்துக்களுடைய அந்த வார்த்தைகளை கூட இங்கு கொண்டு வந்து எழுதியிருக்கிறோம். இடைவெளிக்காக இந்த ஒரு சின்ன ஒரு அடையாளம் விட்டுருக்கோம். அப்போ லைசல் பிர்ங்கிறது வேற ஒரு ஆயத்து, குத்திப அலைக்கும் கிசாஸுங்கிறது இன்னொரு ஆயத்தை சார்ந்தது. லைசல் பிர்ர என்பது 177வது ஆயத்தை சார்ந்தது. அடுத்து குத்திப அலைக்கும் கிசாஸ் என்பது 178வது ஆயத்தை சார்ந்தது. அடுத்ததாக ஒமன் காஃபமி மூசின் ஜனஃபன் என்றது 182வது ஆயத்தை சார்ந்தது. 3 தனித்தனி ஆயத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் அகராதி பொருளை பார்க்கும் பொழுது எல்லா வார்த்தைகளையும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பொருளை தெளிவாக நாம் காண்போம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அகராதி பொருளையும் சபபு நுசுலையும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி அதை நாம் தெளிவாக காண்போம். வாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து. இப்போ இதுக்கு முன்னாடி அல் முனாசபத் பார்த்தோம். முனாசபத்னா அதாவது ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்னங்கிறத பார்த்தோம். சென்ற ஆயத்துகளுக்கும் இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் என்ன தொடர்பு என்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் பாதிக்கு பாதி என்பதாக சொல்லியிருந்தார்கள். இந்த பக்ராவுடைய முதல் பாதி, 2வது பாதி என்பதாக.
அதைத் தொடர்ந்து கிதாபுடைய ஆசிரியர் வழக்கமாக முனாசபத்திற்கு பிறகு அல்லோகத்தை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இப்போ அல்லோகத்தை கொண்டு வராங்க. அல் பிர்ரு லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் என்பதாக வருது. லைசல் பிர்ரு. அப்ப அல் பிர்ரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அங்க பார்க்க போறோம். லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் என்பதுல அல் பிர்ரு என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லித்தாஆதி வ அமாலில் கைரி. இஸ்முன் ஜாமிஉன், ஜாமியான இஸ்மு, லித்தாத் அதாவது வணக்கங்களுக்கு வழிபாடுகளுக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஜாமியான ஒரு இஸ்முக்கு தான் அல் பிர் என்பதாக சொல்றது. வ அமாலில் கைரி, அப்போ நலவான எல்லா அமல்களுக்கும் இன்னும் வழிபடக்கூடிய விஷயங்களுக்கும் ஒட்டுமொத்த ஒரு கூட்டு பெயர் தான் அல் பிர்ரு. அல் பிர்ருங்கிறது எல்லா அமல்களையும் உள்ளடக்கும். ஒரு அமல் ரெண்டு அமல் இல்லை, எல்லா அமலையும் உள்ளடக்கக்கூடியதுக்கு அல் பிர்ரு என்பதாக சொல்லப்படும். சரி, இப்போ அல் பிர்ரு இதில் வந்து நம்ம வந்து அல் பிர்ருங்கிறது ஒன்று இருக்கு. அல் பர்ருனா நிலத்துக்கு சொல்றது, இந்த இடத்துல அல் பிர்ரு. அதே மாதிரி அல் பர்ருங்கிறது இன்னொரு இது இருக்கு, அதாவது பர்ரு ரவுஃபுர் ரஹீம், நல்ல அதாவது சாலிகான மக்களுக்கு சொல்றது. அல்லாஹ்வுக்கு சில இடத்துல சொல்லுவாங்க என்ன. அப்போ வந்து அல் பர்ருங்கிறது நிலத்துக்கும் சொல்லுவாங்க. லஹர் அல் ஃபசாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதின் நாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பர்ருங்கிறது வந்து நிலத்துக்கும் சொல்லுவாங்க. பிர்ருனா வந்து நன்மை, அதான் எல்லா விதமான இதுக்கும் சொல்றதான் பிர், அதாவது எல்லா விதமான அமாலி தாத்துக்கும் உள்ளடைக்கும். சரி, பிர்ருல் வாலிதீன் என்பதாக சொல்லுவாங்க. பிர்ருல் வாலிதீன்னா தவஸ், அதாவது எஹ்சான்ல உபகாரத்துல விசாலப்படுத்துறது, இதுக்கெல்லாம் சொல்றது பிர். சரி, அப்போ இந்த இடத்துல அது பிர்ரு அப்படின்னா எல்லா அமல்களுக்கும் நல்ல அமல்கள் எல்லாம் அது மாதிரி கூட்டு தாத் வழிபாடுகள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரு பெயர் தான் அல் பிர்ருங்கிறது. சரி, அர் ரிகாப். அர் ரிகாப்னா என்ன? ஜம்உ ரகபத்தின், ரகபத்துடைய பன்மை. ரகபத்துங்கிறது அதாவது பிடரிக்கு சொல்றது. அப்போ ரகபத்துடைய பன்மை தான் ரிகாப். வஹிய ஃபில் அஸ்லி, அதில் அசல்ல எதுக்கு சொல்லப்படும்? அல் உனுக்கு, கழுத்துக்கு சொல்லப்படும். உனுக்கு துத்லக்கு அலல் பதனி குல்லி. ஆனால் இந்த இடத்துல ரிகாப் அப்படின்னு சொல்லி ரக்கபத்தை சொல்லி ரிகாப்னு சொல்லி முழு உடல், உடல் முழுவதையும் இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. துத்லக்கு சொல்லப்படுகிறது அலல் பதனி குல்லிஹி, உடல் முழுவதையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கமா துத்லக்குல் ஐனு அலல் ஜாசூஸ், எவ்வாறு ஜாசூஸின் மீது ஐன் என்ற பெயர் சொல்லப்படுகிறதோ அதே போன்று. இப்போ ஐன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜா ஐன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐன் வந்தார்னா என்ன அர்த்தம்? ஒரு புலன், அதாவது துப்பறிவாளர் வந்தார், ஒரு அதாவது ஒரு புலனாய்வுக்காரர் வந்தார், துருவி ஜாசூஸ் துப்பறியக்கூடியவர் வந்தார் என்பதாக சொல்றதுக்கு ஐன் என்பதாக சொல்லுவோம். ஐனுங்கிற ஒரு வார்த்தை, ஐனுங்கிறது அசல்ல கண் தான். அவர் கண்ணை கொண்டு கூர்ந்து நோக்குவார், கூர்ந்து பார்ப்பார், கண்ணு எல்லா இடமும் அவர் சுத்தும் என்பதனால அந்த கண்ணை வச்சு ஜாசூஸ் என்பதாக சொல்றோம். கண்ணுக்கு தான் இந்த ஜாசூஸ் கண்ணுங்கிற பேரை சொல்றோம். அப்போ எப்படி இந்த கண்ணுங்கிற ஒரு உறுப்பை மட்டும் முழு ஜாசூஸ் துப்பறியக்கூடிய ஒரு முழு மனிதருக்கு சொல்லப்படுகிறதோ அதே போல உடல் முழுவதற்கும் துத்லக், அதாவது ரிகாபுங்கிற வார்த்தையை புழங்குறாங்க. சரி, ரக்கபத்துக்கு சொல்றோம். சரி, அப்ப அதே மாதிரி ஒரு முராது ஃபில் ஆயத்தி, அந்த ஆயத்துல முராது என்ன? அல் அசாரா, அர்காய, அர்கான்னு சொல்றது. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والأرض والسائلين وفي الرقاب. والسائلين وفي الرقاب என்பதாக வருகிறது. விடுதலை விரும்பிய அடிமைகள் என்பதாக சொல்றது. விடுதலை விரும்பிய அடிமைகளுக்கு சொல்றது.
அப்போ அசாரானா என்னது? கைதிகள். கைதிகளை விடுவிக்கிறதுக்காக வேண்டி சேருது, அதனால அசாராங்கிறது வருது. சரி, அடுத்து அர்கா. ரிக்குன் ஜமு அர்கா, அதாவது அடிமைகள். ரிக்குனுக்கு ஜமு அர்கா என்பதாக சொல்லுது. உசாரான்னு சொல்லலாம். அதாவது உசாரானா கைதிகள். ஆயத்துல உசாரான்னு வருது. உசாரானா கைதிகளுக்கு குறிக்கிறது. அதே மாதிரி அர்கா, அர்காங்கிறது என்ன? அடிமைகளுக்கு சொல்றது. உதாரணமா அதாவது அர்கா அப்படிங்கிற சொல்லுது. இதுக்கு அடிமைகள் கைதிகள் அந்த ரெண்டையும் ரிகாபை கொண்டு முறாது. விடுவிக்கிறது, அவங்களை விடுவிக்கிறது சொல்றது. சரி, உரிமை விடுறதுக்கு சொல்றது. சரி சரி, அடுத்தது அல் பஸா என்பதாக வருது. அல் பஸான அல் ஃபக்கர். வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ராய். வறுமையிலும், வறுமைக்கு சொல்றது அதான் வறுமை, அல் ஃபக்கர். அல்லர்ரானா அஸ்ஸகம், சுக்கும் சொல்ல நோய், ஒல் வஜா நோவினை, கஷ்டம், வலி, இது லர்ரா என்பதாக சொல்றது. அப்போ அல் பஸா அப்படிங்கிறது வறுமை, ஏழ்மைக்கு சொல்லுது. அல்லர்ராங்கிறது அசுக்கும் நோய்க்கு, ஒல் வஜா அதாவது வேதனை, இதற்கெல்லாம் சுக்கும் என்பதாக சொல்லப்படும். சரி, அல் பஸ். அல் பஸ்னா என்ன? அல் கித்தால், கொலை செய்தல். வ அஸ்லுல் பஸி ஃபில் லுகா. அல் பஸ்ங்கிறது உதாரணமாக வஹீன் அல் பஸி என்பதாக வருது. கடுமையான போர் நேரத்திலும் என்பதாக சொல்லலாம். கடுமையான சாபிரின ஃபில் பஸாயி வல்லர்ராயி வஹீன் அல் பஸ். அப்போ எப்படி? பஸானா வறுமை நேரத்தில், லர்ரானா நோய் நொடி நேரத்தில், வழி நேரத்தில், பஸ்னா அல் கித்தால் சண்டை நேரத்தில். அஸ்லுல் பஸி ஃபில் லுகத்தி, லுகத்தில் பஸுடைய அசல், பஸுடைய அசல் அதாவது பஸ்ங்கிற வார்த்தையுடைய அசல் என்ன? அஷித்தத்து. அஷித்தத்துன்னு என்ன சொல்றது? கடுமை. கடுமைக்கு கடுமையான நேரம் என்பதுக்கு ஷித்தத்துன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து குத்திப. குத்திபங்கிறது ஃபுரிலன்னு அர்த்தம், கடமையாக்கப்பட்டது. குத்திபங்கிறது கடமையாக்கப்பட்டது. அல் கிசாசு. அல் கிசாசுங்கிறது அல் ஒக்கூபத்து, தண்டனை. பில் மிஸ்லி அதாவது ஒப்புமையான, அதாவது ஒப்பை கொண்டு தண்டனை கொடுத்தல். அந்த இதுக்கு தோதுவா தண்டனை கொடுக்கிறது. மண் கத்தல, யாராவது ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான். அவ் பில் அதாவது ஒக்கூபத்து பில் மிஸ்லி, அதாவது அதாவது அதுக்கு ஒப்புமையான தண்டனை கொடுக்கிறது. ஒருத்தன் என்னது கொலை செஞ்ச, அதாவது மண் குத்தில அவ் ஜுரிஹ, கொலை செய்யப்பட்டவனுக்கு ஒப்பாக தண்டனை கொடுப்பது. அல்லது மண் கத்தல, கொலை செய்தவனுக்கு, எவன் கொலை செய்து விட்டானோ அவனுக்கு அதற்கு தோதுவாக தண்டனை கொடுப்பது. ஜரஹ, அல்லது காயமாக்கிட்டான், அதுக்கு ஏற்ற மாதிரி கையில் வெட்டிட்டான், விரலை வெட்டிட்டான், கண்ணை நோண்டிட்டான், இது போன்ற இதுக்கு அதாவது இதுக்கு தோதுவான, இதுக்கு சமமான தண்டனை கொடுத்தல். மஹூதும் மினல் கஸ்ஸி. அவள் கிசாஸுங்கிற வார்த்தை கஸ்ஸுங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. வஹுவ தத்தபுல் அஸ்ரி, அசரை பின்பற்றுவதற்கு சொல்லப்படும். அசர்னா அடிச்சுவடி, பிரதி, அதாவது அதனுடைய அடிச்சுவடை ஒன்றின் பின் ஒன்றாக பின்பற்றுவதற்கு கஸ் என்பதாக சொல்லப்படும். வகாலத் லி உக்திஹி குஸ்ஸி, குர்ஆன்ல வருது. வகாலத் லி உக்திஹி, லி உக்திஹி குஸ்ஸி என்பதாக வருது. ஐ இப்தஇ அஸ்ரஹு, சூரத்துல் கஸஸ்ல வரக்கூடிய ஆயத்து. வகாலத் லி உக்திஹி குஸ்ஸீஹி ஃபபசுரத் பிஹி அன் ஜுனுபின் வஹும் லா யஷ்உரூன். அக்குழந்தையை பேழையில் வைத்து ஆற்றில் விட்டதன் பின்னர் அவன் அக்குழந்தையின் சகோதரியை, அவள் அந்த தாய் சொல்றா, அக்குழந்தையின் சகோதரியை நோக்கி
ஆற்றில் மிதந்து செல்லும் அதை பின்தொடர்ந்து நீயும் செல் என்று கூறினாள். அதை பின்தொடர்ந்து நீயும் செல் என்பதாக சொன்னாள். அவளும் அதனை பின்தொடர்ந்து சென்று அதை எடுத்தவர்களுக்கு தெரியாத விதத்தில் அதை பற்றி என்ன நடக்கின்றது என்று தூரத்திலிருந்தே கவனித்து வந்தாள். அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையானது வக்காலத் லியுக்திஹி குஸ்ஸிஹி. அப்போ அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு, சகோதரிக்கு, மூசா அலை இஸ்லாமுடைய சம்பவத்தில் வரக்கூடியது. மூசா அலை இஸ்லாத்தை அல்லாஹ்வுல அந்த இதில் நதியில் போட சொல்கிறான். அந்த தாய் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. போட்டதுக்கு பிறகு தாய் தானே மனம் பதைக்கும். அப்போ தன்னுடைய சகோதரிட்ட சொல்கிறாங்க, நீ அதை போய் பார், எங்கே போகுதுங்கிறத அப்படி பின்னாடியே போய் பார் என்பதாக சொல்கிறாங்க. வக்காலத்தில் யுக்திஹி, அந்த மூசா அலை இஸ்லாமுடைய சகோதரிக்கு தாய் சொன்னால், குஸ்ஸிஹி, அதை நீ பின்பற்றி செல். அதாவது அசரஹு, அதனுடைய அசரை நீ பின்பற்றி கொண்டு செல், பின்னாலே போ என்பதாக சொன்னார். அப்போ அல் கத்லான்னு வருது. அல் கத்லா அதாவது குத்திப அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்லா. குத்திப அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்லா அப்படின்னா என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுல் கிசாசு ஃபில் கத்லா. கத்லானா என்ன செய்யறது? கொலை செய்யப்படுறது. ஜம்உ கத்தீல், கத்தீலுக்கு பன்மை கத்லா. கத்தீல்னா கொல்லப்பட்டவன், கத்லானா கொல்லப்பட்டவர்கள் என்பதாக வரும். ஃபைலுங்கிற வசன்ல வருது கத்தீல். சரி. எஸ்தவி ஃபீஹில் முதக்கரு வல் முஅன்னஸ். அப்போ இந்த ஃபைலுங்கிற வசன பொதுவாக முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுமே என்ன செய்யும்? தோதுவாக வரும். அதாவது ரெண்டுக்குமே தோதுவாக வரக்கூடிய வசனமாக இருக்கு. அதாவது வசனாக இருக்கு. ரெண்டுக்குமே வரும். எதுக்கு? முதக்கருக்கும் வரும், முஅன்னஸ்க்கு வரும். அப்படி வரக்கூடிய வசனங்கள் சிலது இருக்கு. உதாரணமாக ஃபவுலுன் வசன். ஃபவுலுன் வசன் வந்து ஃபாயிலுன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஃபவுலுங்கிற வசனு ஃபாயிலுங்கிற வசனில் வர அர்த்தத்தில் வரும். அது வந்து முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்குமே சொல்லப்படும். சபூருன் ஹனூனுன், இது வந்து ரெண்டுக்குமே சொல்லப்படும். அதே மாதிரி ஃபைலுங்கிற வசன் இங்கே வந்திருக்க மாதிரி கத்தீலுன், இது வந்து மஃஊலுங்கிற வசனில் வரும். ஃபவுலுங்கிற வசனு ஃபாயில் செய்யக்கூடியவன் வரும். ஃபைலுங்கிற வசன் மஃஊலில் வரும். அப்போ இதுக்கு வந்து சிஃபத்தை கொண்டு, மௌசூஃபை கொண்டு முன்னாகி இருந்துச்சுன்னா, ஆனால் ஏதாவது கரீனா அதில் அறிவிச்சதுன்னா சரி. அப்புறம் வசன் மிஃஆலுங்கிற வசன். இப்போ இதுலேயும் முதக்கர் முஅன்னஸுக்கும் வழங்குவாங்க. மிஃஆலுங்கிற வசன், அதுலேயும் மிஅத்தார், அதாவது அதிகமாக கசீரத்து தஅத்தூருக்கு சொல்கிறது, அதிகமாக அத்தர் போடுறது, இது ரெண்டுக்குமே வரும். மிஃஈல் அப்படிங்கிற வசன் மிக்தீர், அது அதே அர்த்தம் தான். அது மாதிரி மிஃஅலுன், மிக்ஸமுன். அப்போ இப்படி என்னது? முதக்கரும் முஅன்னஸும் வரக்கூடிய சில வசன்கள் இருக்குது. அதில் ஒரு வசன் தான் ஃபயில். ஃபயில் கத்லாவுடைய பன்மை கத்தீல். கத்லாவுடைய பன்மை கத்தீல்னு சொல்லுவாங்க. சரி. எஸ்தவி ஃபீஹில் முதக்கர் உல் முஅன்னஸ், இந்த முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுமே சம்மாகத்தான் வரும். சரி. யுகாலு சொல்லப்படும், ரஜுலுன் கத்தீலுன் ஒம்ராத்துன் கத்தீலுன். ரஜுலுன் கத்தீலுன் அதாவது கொலை செய்யப்பட்ட மனிதன், ஒம்ராத்துன் கத்தீலுன் கொலை செய்யப்பட்ட பெண்மணி. ரெண்டுக்குமே இது முதக்கராக தான் வரும். ரெண்டுக்குமே கத்தீலுங்கிற வார்த்தை தான் வரும். இப்போ ரகீபுன் வருது. ரகீபுங்கிற வார்த்தையை என்ன செய்யலாம்? அதே மாதிரி தான் ஃபைலுங்கிற வசன். அப்போ ஃபைலுங்கிற வசனில் ரகீபுன்னு புழங்கலாம். ரகீபுன் அதாவது கண்காணிக்கப்பட்டவர். உதாரணமாக அல் ஜாமியத்துர் ரகீபுல் இஸ்லாமியா, அல் ஜாமியத்துர் ரகீபுல் இஸ்லாமியா என்று சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி கத்தீலுங்கிற வசன் மாதிரி ரகீபுன், ரகீப், அர் ரகீப் அப்படிங்கிற வசனில் வருது. ஏன்னா அதாவது கண்காணிக்கப்பட்ட அல் ஜாமியா, இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்பதாக சொல்லலாம். கண்காணிப்புக்குள்ளான, அதாவது கவனிக்கப்பட்ட கண்காணிப்புக்குள்ளான இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்பதாக சொல்றது அல் ஜாமியத்துர் ரகீபுல் இஸ்லாமியா என்று சொல்றது. சரி. இப்போ அதே மாதிரி அல் பாப், அல் பாப் என்பது அல் அகூல், ஒகூலுக்கு சொல்றது. அல் ஒகூல்னா அறிவுகள், அறிவு. ஜமு லப், லப்புன்,
லப்புன் லுபூபுன், அதாவது அறிவு தான். மாஹுது மின் லப்ப, லப்பன் நஹ்லத்த, லப்ப என்ற வார்த்தையிலிருந்து சொல்றது. லப்பன் நஹ்லத்தமாங்க. லப்பன் நஹ்லத்த, லப்பன் நஹ்லத்தனா நஹ்லத்துடைய லப்புன் நஹ்லத்தியா, நஹ்ல அதாவது லப்பு என்பதாக சொல்லுவாங்க. இந்த விதையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய சொல்றது ஒவ்வொரு இதுக்கும். அப்போ லப்புன் நஹ்லத்தினா என்ன சொல்றது, அந்த பேரித்தம்பழத்துடைய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த தோல் மாதிரி, அந்த லேசா அந்த கயிறு மாதிரி வருதுல, அந்த சின்ன ஒரு நார் மாதிரி, ஆக்சுவலி லப்புன் நஹ்லத்தி. சரி, அப்போ இந்த இடத்துல லப்புன் நஹ்லத்தி மின் லப்பி மின் லப்பின் நஹ்லத்தி. சரி, அப்போ மாஹுது மின் லப்பின் நஹ்லத்தி என்பதா சொல்லுது. நஹ்லத்துடைய அந்த தோல், அதுல இருந்து ஜம்மு லப்புன். சரி, லப்புன். சரி, லுப்புன்னு சொல்லலாம். லுப்புன்னா அல்பாப், அதாவது இது அல்பாப்னு சொல்லணும். லுப்புன், லுப்புனுடைய ஜம்மு அல்பாப், லுப்புன்னு சொல்றது. லுப்புனா இது பொதுவாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் நல்ல சிறந்த சொல்றது. ஒவ்வொரு வருஷத்துலையும் ஹியார் சிறந்த வருஷத்துக்கு சொல்றது. லுப்புர் ரஜுலினா அவனுடைய நல்ல அறிவு, அதாவது அல்லாவுடைய ஒளியை கொண்டு சிறந்த ஒரு அறிவுக்கு சொல்றது லுப்புல். லுப்புல் மௌதுவானா உதாரணமாக அந்த தலைப்பினுடைய ஹுலாசா என்ன. லுப்புல் அரளி அப்படின்னா சொல்றது நித்தாக் சுஹ்ரா முஹீத் பிசத்தஹில் அரளி, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய. லுப்பு சமரத்தி, லுப்புல் நஹலத்தின்னு வர மாதிரி அப்படின்னா, அதாவது நடுத்தரமானது, அதாவது பழத்தினுடைய ஒரு இதுக்கு சொல்லி நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது பழத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடியது, அந்த சுத்தி என்னது விதைகளை சுத்தி இருக்குது. லப்புன் லுபூபுன். சரி, அப்போ லுப் மின் லுப்பின் நஹ்லத்தி என்பதாக சொல்லுது. மின் லுப்பின் நஹ்லத்தி என்பதாக சொல்லுது. சரி, இஸ்மன். அல் இஸ்முனா என்ன, அது தம்பு பாவம். ஃபலா இஸ்மா அலை அப்படின்னு வருது இல்ல, இஸ்முனா தம்பு பாவம், அது சொல்லுது. ஜுனுஃபன், அதாவது ஜனஃபன், ஜனஃபன் சார், ஜனஃபன் சொல்லுது. ஜனஃபன் ஃபமன் ஹாஃபமி மூசின் ஜனஃபன் ஓ இஸ்மன். அப்போ ஜனஃபன் என்ன, அல் ஜனஃபு அப்படின்னா என்ன, அல் உதூலு அனில் ஹக்கி அலா வஜிஹில் ஹத்தை. அல் உதூலு அனில் ஹக்கி, ஹக்கை விட்டும் திரும்பி விடுதல், ஹக்கை விட்டும் திரும்பி விடுதல். அலா வஜிஹில் ஹத்தை, அதாவது தவறான கோணத்தின் மீது, தவறான கோணத்தின் பக்கம் என்ன செய்யறது, திரும்பி. ஜனஃபன் என்பதாக சொல்றது. ஃபமன் ஹாஃபமி மூசின் ஜனஃபன், குற்றமில்லை என்பதாக சொல்றது. வந்து ஜனஃப்னா என்னது, அல் உதூல் அல் ஹக்கி, ஹக்கை விட்டு திரும்பி விடுதல். வஜில் ஹத்தி, தவறை முன்னோக்கி என்ன செய்யறது, ஹக்க உண்மை விட்டு என்னது திரும்பி வர்றதுக்கு சொல்றது ஜனஃப் என்பதாக சொல்றது. ஜனஃப். சரி, அடுத்து சபபு நுசூல். இப்போ இது பார்த்தோம், என்னுடைய அகராதி பொருட்கள் பார்த்தோம். எல்லா பொருளுக்கும் தெளிவான முறையில் அகராதி விளக்கங்கள், பொருள், அர்த்தங்கள் சொல்லப்பட்டது. அப்போ இதை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உள்ளே பாடங்கள் பார்க்கும் பொழுது, தர்ஜுமா அர்த்தம் வைக்கும் பொழுது, தஃப்சீர் படிக்கும் பொழுது, அதில் இதில் வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நமக்கு என்ன செய்யும், ஒரு விளக்கம் கிடைக்கும், ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால் இதை கவனிச்சு கொள்வது நல்லது. சரி, அப்போ அதே மாதிரி சபபு நுசூல் இறங்கியதன் காரணம் என்ன. கத்தாதத்தை, கத்தாதா ரதியுல்லானவர்கிட்ட இறங்கி, அதாவது இந்த ஆயத்து இறங்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிசாசு பில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா
ومن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان என்ற ஆயத்து வருது. அப்போ கத்தாத இந்த ஆயத்து இறங்குறதுக்கு காரணம் என்ன, சபபு நுசூல் என்ன? கத்தாதத்தை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லப்படுது. அன்ன அஹ்லல் ஜாஹிலியத், ஜாஹிலியா காலத்து மக்கள் இருக்காங்களே, கான ஃபீஹிம் பகியுன், கான ஃபீஹிம் பகியின் ஒருத்தர் தான். கான ஃபீஹிம் பகியுன், அதாவது பகினா கிளர்ச்சி செய்கிறவன், விசாரணை செய்யக்கூடியவன்னு சொல்றது பொதுவாக. தவறான சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடியவன், பாவத்தை கொண்டு, அதே மாதிரி விபச்சாரிக்கும் சொல்றது பகைங்கிறது. குழப்ப விலை குறிக்கக்கூடியவன், அதாவது இந்த ஜுருஹுடைய குற்றத்தை செய்யக்கூடியவன். அஹ்லுல் பத்இன்னு சொல்லுவாங்க, அதாவது பிதாத் வாசிகள். ஹவாரிஜிகளுக்கு சொல்றது அல்லதீன யஸ்அவுன ஃபில் அர்தி பஸாதா அல்-இஸ்ஸான் பில் ஃபஸாதி யுஆதுன அஹ்ல சுன்னதி வஜ்ஜான் வல் பகிக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றது. கிளர்ச்சி செய்யக்கூடிய முஸ்லீம் ஜமாத்திலிருந்து வெளியாகி கிளர்ச்சி செய்யக்கூடிய இமாமுக்கு எதிராக. அப்போ கான ஃபீஹிம் பகியுன், அவங்கள்ட்ட பகி அதாவது கிளர்ச்சி செய்யக்கூடியவன் அவனும் இருந்தான். ஒத்தாத்தன் ஷைத்தானி, ஷைத்தானுக்கு வழிபடக்கூடியவனும் இருந்தான். ஷைத்தானுக்கு வழிபடக்கூடியவனும் இருந்தான். அப்போ கானல் ஹையு கோத்திரத்தால் ஆகியிருந்தார்கள் மின்னும் அவர்களிலிருந்து. இதா கான ஃபீஹிம் மன் ஆத்துன், அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு சொன்னா, சண்டை வந்துடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, மன் ஆத்துன்னா ஏதாவது பிரச்சனை சண்டை ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப என்ன செய்வாங்க, இதா கான ஃபீஹிம் மன் ஆத்துன் ஃபக் குத்தில அபுதுஹும், மனாத்துன்னா சக்தி, அதாவது இதா கான ஃபீஹிம் மன் ஆத்துன் அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி வந்துருச்சு, ஆற்றல் வந்துருச்சுன்னா, ஃபகத்தல ஃபகுத்தில அப்துஹும் ஃபகத்தல அப்துஹும் அப்த ஆஹரின், சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, ஃபகத்தல அப்துஹும் அவர்களுடைய ஒரு அடிமை அப்த ஆஹரின் இன்னொருத்தர் மற்றவருடைய அடிமையை கொலை செய்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு அடிமை இன்னொரு அடிமையை கொலை செஞ்சிடறான். காலு, அப்போ அவங்க சொல்லுவாங்க, லன் நக்துல பிஹி, இவரை நாங்கள் கொல்ல மாட்டோம். அந்த இறந்து போன அடிமைக்கு நாங்கள் அவருக்கு பகரமாக கொல்ல மாட்டோம். இல்லா ஹுர்ரன், ஒரு சுதந்திரவானை தவிர நாங்கள் வேறு ஆட்களை கொல்ல மாட்டோம். அங்கே கொல்லப்பட்டது அடிமை, அடிமைக்கு அடிமை கொல்லப்படணும். ஆனால் இவங்க நினச்சுவாங்க, நாங்கள் ஒரு சுதந்திரமான ஆளை தான் கொல்லுவோம், அடிமைக்கு பகரத்தில் சுதந்திரமான ஆளை கொள்ளுவோம் என்பதாக நிற்பாங்க. வைதா குத்தில இம்ராத்துன், ஒரு பெண் கொல்லப்பட்டு விட்டால் மின்ஹும் அவர்களிலிருந்து, இல்லை வைதா கத்தல இம்ராத்துன் மின்ஹும் இம்ராத்தன் அவர்களிலிருந்து ஒரு பெண் இன்னொரு பெண்மணியை கொலை செய்து விட்டால், இம்ராத்தன் மின் ஆஹரின் மற்றவருடைய பெண்ணிலிருந்து ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிமையை கொலை செஞ்சா அடிமைக்கு பகரத்தில் அவன் அந்த புறான மனிதனை தான் கொல்லுவேன்ட்டு நிற்பாங்க. ஒரு பெண் கொலை செய்து விட்டால் அதுக்கு பகரமாக இம்ராத்தமின் ஆஹரின் அவர்களிலிருந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கொலை செஞ்சுட்டான்னு சொன்னால், இப்போ அதுக்கு பழி வாங்கணும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, காலுலன் நக்துல பிஹா இல்லா ரஜுலன், அப்போ எங்களை கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு பகரத்தில் நாங்கள் ஒரு ஆணைத்தான் கொலை செய்வோம், நாங்கள் ஆணைத்தான் கொலை செய்வோம் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ தான் ஃபான்சல்லா அல்லாஹ் இறக்கி வச்சான், அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா. அப்போ என்னது, சுதந்திரவானு கொல்லப்பட்டால் அதுக்கு பகரத்தில் இந்த பக்கமும் ஒரு சுதந்திரவானோ கொல்லப்படுவான். அதே மாதிரி பில் அல் அப்து பில் அப்தி, ஒரு அடிமை கொல்லப்பட்டான், அடிமை கொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு பகரத்தில் இந்த பக்கமும் அடிமை தான் கொல்லப்படுவான். அதே மாதிரி ஒரு பெண்மணி கொல்லப்பட்டால் அதுக்கு நேர் எதிராக இங்கே பெண்மணி தான் கொல்லப்படுவாங்க என்ற சட்டத்தை இதனால தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. அப்போ இவங்க அவங்களுடைய அந்த இடத்துல போய் என்ன செய்றாங்க, ஜாரியத்துடைய காலத்தில் இந்த மாதிரி இப்படி இருக்குது,
அப்போ அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு நியாயம்ங்கிறது இருக்காது. ஒரு அடிமையை கொண்டு அடிமையை தான் கொள்ளணும், ஆனால் எஜமா தலைவனை ஹுர்ரானனை கொள்ளுவேன்ட்டு நிற்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பெண்ணை கொண்டா அதுக்கு பதிலாக பெண்ணை தான் கொள்ளணும், அவங்க என்ன செய்வாங்க, ஆணை தான் கொள்ளுன்ட்டு நிற்பாங்க. இப்படி என்ன செய்யும் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி. இப்போ இந்த தான் என்ன அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். என்ன, அல் ஹுர்ரு பில் அப்தி யா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா, அதாவது ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண், சுதந்திரவானுக்கு சுதந்திரவான், அடிமைக்கு அடிமை என்ற அந்த ஆயத்து வசனங்களை அல்லாஹ்ல இறக்கி வச்சான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னங்க லோகத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம். ஒவ்வொரு இதுக்கும் இந்த அர்த்தங்கள் புழங்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம். இது மனசில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்றால் தப்சீர் படிக்கும்போது என்ன செய்யும், நமக்கு விளங்குவதற்கு எளிதாக இருக்கும். அதோட எனது சபபு நுசூல் விஷயத்தையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து தப்சீருடைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.